ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதுலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பாருங்கள். தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக சங்க இலக்கியங்கள் திகழ்கிறது. தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக சங்க இலக்கியங்கள் திகழ்து. பாட்டும் தொகையுமான 18 நூலும் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டு அப்படின்றது 10 பாட்டு, தொகை அப்படின்றது என்ன அப்படின்னா 8 தொகை. இது ரெண்டும் தான் 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். 18 மேற்கணக்கு நூல்கள்னால் 10 பாட்டும் 8 தொகையும். அடுத்தது பாருங்கள், இந்த 10 பாட்டு 8 தொகை இதில் எதெல்லாம் அகம் சார்ந்த நூல், எது புறம் சார்ந்த நூல், எது அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 8 தொகை பார்க்கலாம். 8 தொகையில் பாருங்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5 நூல்களுமே அகம் சார்ந்த நூல்கள். எதெல்லாம் புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 புறநானூறு, இது ரெண்டுமே வந்து புறம் சார்ந்த நூல்கள். அகமும் புறமும் சார்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரிபாடல். அடுத்தது 10 பாட்டு பாருங்கள். 10 பாட்டில் எதெல்லாம் அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, இந்த 4 நூல்களும் அகம் சார்ந்த நூல்கள். அதே மாதிரி புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைபடுகடா, மதுரை காஞ்சி, இந்த நூல்கள் எல்லாமே புறம் சார்ந்த நூல். இது நல்லாவே பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது இது. அடுத்தது பாருங்கள், சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2381. அதுக்கப்புறம் அதில் அந்த 2381 அகத்திணை பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1862. அதில் புறத்திணை பாடல்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 519. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை 473. அதில் பெண்பார் புலவர்களுடைய எண்ணிக்கை வந்து 49. இதில் யாதுமூரே யாவரும் கேளர், இந்த ஒரே பாடலால் புகழ்பெற்ற கணியன் பூங்குன்னனாரும் இருக்கார். அதே மாதிரி 235 பாடல்களை பாடி முதலிடத்தை பெற்ற கபிலரும் இருக்கார். அப்போ நிறைய பாடல்கள், அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கபிலர் தான். எவ்வளோ பாடல்களை பாடியிருக்காரு பாருங்கள், 235 பாடல்களை வந்து பாடியிருக்காரு. மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை 2381. பாருங்கள். இப்போது சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2381. இதில் அகத்திணை பாடல்கள்னால் இது அப்படியே எழுதிருங்க, 18 எழுதிருங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். லாஸ்ட்டில் இருக்க 2 அப்படியே போட்டுடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இதில் புறத்திணை பாடல்கள் எண்ணிக்கை அப்படின்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். 519. அதுக்கப்புறம் இது வந்து புறத்திணை பாடல்கள். அடுத்து சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை. சங்க புலவர்களுடைய எண்ணிக்கை இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். அந்த 10 வந்து 73 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இது நமக்கு தெரிஞ்சதுதான், பெண்பார் புலவர்களுடைய எண்ணிக்கை வந்து 49. கபிலர் வந்து மொத்தம் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காருன்னா 235. இன்னொரு வாட்டி இதை பார்த்துடலாம். சங்க பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா 2 3 8 1. இதை அப்படி போட்டுருங்க, 1 8ன்னு போட்டுருங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்க 1 8 அப்படியே போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். லாஸ்ட்டில் இருக்க 2 அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 9. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும். அந்த 10 வந்து 73 அப்படின்னு எழுதிடலாம். பெண்பார் புலவர்களுடைய பாடல்கள் 49. இதில் கபிலர் பாடியிருக்க பாடல்களுடைய எண்ணிக்கை 235. ஃபஸ்ட்லேயே இருக்கும் 23, அதை போட்டுட்டு இதில் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா வந்து 5 கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.